முதுகுளத்தூர் தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் அவர். இவர் 2021 தேர்தலில் திமுகவினுடைய வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு. இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவினுடைய கூட்டணி வேட்பாளர் கீர்த்திகா முனியசாமி அவங்களோட 20,721 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாக இவர் அமைச்சராகவும் ஆகிறாரு. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வனத்துறை மற்றும் கிராம தொழில்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் அவர்கள். இப்போ 2026 தேர்தலுக்கு நம்ம வரோம். மீண்டும் இந்த 2026 தேர்தலுக்கும் திமுகவினுடைய சார்பில் ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் அவர்கள் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் முதுகுளத்தூர் தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு, மக்கள் கூட எந்தெந்த பிரச்சனைகளில் நின்றுருக்கிறாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால முதுகுளத்தூர் தொகுதி மக்கள்கிட்ட வரப்போகிற தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம டீம் கேட்கறதுக்கு முன்னாடியே கடந்த 5 ஆண்டுகளில் உங்கள் தொகுதியினுடைய எம்எல்ஏ தொகுதிக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனையில் உங்கள் கூட நின்றுருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளை தான் முதலாவதாக கேட்டோம். அப்படி கேட்கும் பொழுது பெருவாரியான முதுகுளத்தூர் தொகுதி மக்கள் ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் அவர்களை பற்றி ரொம்ப நல்லதாக தான் சொல்லியிருந்தாங்க. நிறைய புதிய திட்டங்களை தொகுதிக்கு இந்த 5 ஆண்டுகளில் அவர் கொடுத்ததாகவும், கூடுதலாக எல்லா பிரச்சனைகள்லையுமே ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் அவர்கள் கூடயே நின்னாரு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க.